الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று சூரத்துல் கௌசர் என்கின்ற சூறாவை பார்க்க இருக்கின்றோம். அல் குர்ஆனிலே மிகச்சிறிய சூரா இதுதான். ஓதும் வரிசையிலே இது 108வது இடத்திலே இருக்கிறது. அதாவது முஸ்ஹஃபில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் இது 108வது சூரா. இந்த சூரா அல் குர்ஆனிலே மிகச்சிறிய சூரா என்று நாங்கள் சொல்கிறோம். அல் குர்ஆனிலே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. மிகச்சிறிய சூரா இந்த சூரா. இந்த சூறாவிலே 3 ஆயாக்கள் தான் இருக்கின்றன. ஆனால் 3 ஆயத்துக்கள் உள்ள இன்னும் 2 சூறாக்கள் இருக்கின்றன. இது ஒன்று. இதை தவிர சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர் ஆகிய சூறாக்களிலும் 3 ஆயாக்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சொற்களிலும் எழுத்துக்களிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதனுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த சூறாவிலே தான் மிக குறைவான சொற்களும் எழுத்துக்களும் இருக்கின்றன. எனவே இது அல் குர்ஆனிலே மிகச்சிறிய சூறா. ஆனால் மிகச்சிறிய சூறாவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த சிறிய 3 ஆயாக்களை கொண்ட சூறாவிலே ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கியிருக்கிறான். குர்ஆன் பொதுவாக அப்படித்தான். எனவே குர்ஆன் சவால் விடுகிறது, எங்களுக்கு தெரியும். இதை போன்ற ஒரு சூறாவை கூட மொழியியல் அறிஞர்களால் அன்றைய காலத்திலேயே, மொழி வளம் கூடியிருந்த அன்றைய காலத்திலேயே கொண்டு வர முடியவில்லை. அவர்களுக்கு சவாலுக்கு முகம் கொடுப்பதற்கு முடியவில்லை. இப்போது இந்த சூறாவுடைய பெயரை நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். இந்த சூறாவுக்கு அல் கௌசர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. காரணம், இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே இன்னா அஅதைனாகல் கௌசர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அதிலே அல் கௌசர் என்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த சூறாவுக்கு சூரத்துன் நஹர் என்கின்ற ஒரு பெயரும் அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். நஹர் என்றால் அறுத்து பலியிடுதல். அதனால்தான் நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்துக்கு என்ன சொல்கிறோம்? யோமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய நாள். எனவே அந்த அடிப்படையில் இந்த சூறாவிலே அறுத்து பலியிடுதல் சம்பந்தமாக கட்டளையிடப்பட்டிருப்பதனால் சூரத்துன் நஹர் என்கின்ற ஒரு பெயரும் இதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சூறாவுக்கு இன்னா அஅதைனாகல் கௌசர், இன்னா அஅதைனாக அல்லது இன்னா அஅதைனாகல் கௌசர் போன்ற பெயர்களை கொண்டும் இந்த சூறா அழைக்கப்படுகிறது. இந்த சூறா எங்கே இறக்கி அருளப்பட்டது? மக்காவில் இறக்கி அருளப்பட்டதா? அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் உள்ள மக்கா வாழ்க்கை பகுதியில் இறக்கப்பட்டதா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு மதீனா வாழ்க்கையுடைய அந்த காலத்தில் எங்கு இறக்கப்பட்டாலும் மதீனாவுடைய அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்டதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது. அதிகமானவர்கள் இது மக்காவில் இறக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறார்கள். என்றாலுமே இது மதீனாவில் இறக்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த கருத்து தான் மிகவுமே பலமான ஒரு கருத்தாக தெரிகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா சம்பந்தமாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் யார் என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசி. நபி அவர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுது அவர் சிறுவராக இருந்தார். எனவே இது பள்ளிவாசலிலே நடந்தது, எங்களுக்கு மத்தியிலே நடந்தது என்றெல்லாம் சில அறிவிப்புகள் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்புகளில் எங்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சிறிய தூக்கம் தூங்கி எழுந்துவிட்டு தன்னுடைய தலையை உயர்த்தி சிரித்ததாக அந்த அறிவிப்பில் இருக்கிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரா, சற்று முன்னர் எனக்கு ஒரு சூரா இறக்கி அருளப்பட்டது. எனவே இந்த வார்த்தையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அப்போதுதான் அந்த சூரா இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை ஓதி காண்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌசர் என்று ஓதி காண்பித்தார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் இது மதீனாவிலே தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்பது பலமான ஆதாரமாக தெரிகிறது.
சில நேரம் மக்காவிலே ஒரு முறை இறக்கப்பட்டு பிறகு மதீனாவிலே 2வது முறை இறக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏன் சிலர் அதிகமானவர்கள் மக்காவிலே இறக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் என்றால், மக்காவாசிகளோடு இந்த சூறாவிலே சில விஷயங்கள் சம்பந்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவாசிகள் குறை கூறியதாக சில அறிவிப்புகளிலே, வரலாற்று செய்திகளிலே இருக்கிறது. எனவே அதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பதிலளித்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இது மக்காவிலேயும் இறக்கப்பட்டிருக்கலாம். என்றாலும் அதற்கு எங்களுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே இது மதீனாவிலே இறக்கப்பட்டிருக்க முடியும். மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதற்குத்தான் பலமான ஆதாரம் இருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கௌசர் இருப்பதாக, அதனை கொடையாக அல்லாஹு தஆலா கொடுப்பதாக நன்மாராயம் சொல்லியிருப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சார்பாக பேசுவதையும் இந்த சூரா நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பவர்களை எதிராக அல்லாஹு தஆலா நடப்பதாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லியிருக்கின்றான், சுட்டி காட்டியிருக்கின்றான். எனவே இது ஒரு நன்மாராயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து. அடுத்ததாக இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம். மௌதுஆத்து சூறாவுடைய பேசு பொருட்களாக இருக்கக்கூடிய விடயங்கள். முதலாவது, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசரை கொடுத்திருப்பதாக, அதனை கொடையாக கொடுத்திருப்பதாக இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா எடுத்துரைக்கின்றான். இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இந்த அருட்பாக்கியத்திற்காக அவனை வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கின்றவர் அனைத்து நலவுகளிலிருந்தும் துண்டிக்கப்பட்டவர் என்பதை அல்லாஹு தஆலா அறிவித்திருக்கின்றான். அடுத்ததாக, இந்த சூறாவின் சிறப்பு குறித்து எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. என்றாலும் பொதுவான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சிறிய சூறாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு என்று அதில் அந்த ஹதீஸ் கூறுகிறது. இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி, அதேபோன்று ஷேக் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்றவர்கள் பலமானதாக கருதுகிறார்கள். அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய நீண்ட சூறாக்களான அந்த 7 சூறாக்களும் தௌராத்துக்கு பகரமாகவும், 100 ஆயத்துக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூறாக்கள் ஜபூருக்கு பகரமாகவும், அதேபோன்று அல் மசானி என்று அழைக்கப்படக்கூடிய சூறாக்கள், அதை அடுத்து இருக்கக்கூடிய சூறாக்கள் இன்ஜீலுக்கு பகரமாகவும், மேலதிகமாக முஃபஸ்ஸல் அதாவது சிறிய சூறாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த சிறப்பை தவிர இதற்கென்று தனியான ஒரு சிறப்பு இல்லை. அடுத்ததாக நாம் இந்த சூறாவுக்குள் வருவோம். இன்னா அஅதைனாகல் கௌசர் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றான் இந்த சூறாவை. இதான் இதனுடைய முதலாவது ஆயா. நிச்சயமாக நாங்கள் இன்னா அஅதைனாக உமக்கு கொடுத்திருக்கிறோம், நபியே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அல் கௌசர் கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே ஆரம்பிக்கின்றான். இன்னா நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா பல இடங்களிலே தன்னை பற்றி சொல்கிற பொழுது நாங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதே போன்று உலகத்திலே நீங்கள் நிறைய அரசர்கள், அவர்களை ஒருவராக இருந்தாலும் அந்த அரசன் தன்னை பற்றி சொல்கிற பொழுது நாங்கள் என்ற வார்த்தையை ஒரு மகத்துவத்துக்கு பயன்படுத்துவது உண்டு. எனவே அந்த அடிப்படையிலே அரபு மொழியிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எனவே நிச்சயமாக நாங்கள் கொடுத்துள்ளோம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய, அல்லாஹ் கொடை வல்லன். எனவே அப்படி அவன் கொடுக்கக்கூடிய அந்த கொடை மகத்தானது என்பதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னா நிச்சயமாக நாங்கள் அஅதைனாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம், உங்களுக்கு
கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எதை? அல் கௌசர். கௌசர் என்ற அரபு சொல் காஃப் த ரா என்கின்ற 3 எழுத்துக்களிலிருந்து, அடிப்படை எழுத்துக்களிலிருந்து உருவானது. அதாவது எங்களுக்கு தெரியும் கசூர என்றால் அதிகமானது. அதேபோன்று கௌசர் என்பதற்கு மிக அதிகமானது, சிகாத்து முபாலகா என்று சொல்வார்கள். எனவே மிக அதிகமானது என்ற அந்த அர்த்தத்திலே, சிகாத்து முபாலகாவுடைய அர்த்தத்திலே இது பயன்படுத்தப்படுகிறது அரபு மொழியிலே. ஜௌஹர் என்று சொல்வதை போன்று, அதாவது அதிக நலவு என்று அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. மிக அதிகமானது என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் சில அறிஞர்கள் இதற்கு நாங்கள் உங்களுக்கு அதிக நலவை கொடுத்திருக்கிறோம், இது மொழி அர்த்தம், இதற்குரிய மொழி அர்த்தம். அந்த அதிக நலவிலே ஒன்றுதான் சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல் கௌசர் என்கின்ற அந்த ஆறு என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது, இங்கே அல் கௌசர் என்கின்ற அந்த பெயரே அந்த ஆற்றுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயராக தெரிகிறது. இங்கே நாங்கள் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம், அல் கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கௌசரை தான் குறிக்கிறது என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாமல் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய ஹைரை, நிறைய நலவுகளை கொடுத்திருக்கிறான், அதிலே சந்தேகமில்லை. அதில் ஒன்றுதான் இது. அதே நேரத்தில் இந்த ஆற்றுக்கும் பெயர் அல் கௌசர் தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாம் மஹ்மூத் என்கின்ற அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எழுப்புவான். அவர்கள் தன் முதலாவது ஷஃபாஅத்து செய்வார்கள். அவர்களுடைய ஷஃபாஅத்து தன் முதலாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் தான் முதலாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அதே போன்று இந்த உலகத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றன. அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லப்படுகிற இடங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய திக்ரை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். நாங்கள் அதானிலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஷஹாதாவை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் சொல்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றோம். இதே போன்று நாங்கள் பல இடங்களிலும் இன்றைய உலகத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஹைர்களிலே ஒன்று. எனவே நிறைய ஹைர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்களுக்கு. என்றாலும் இந்த சூறாவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹைரை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்ற அர்த்தத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அது மொழி ரீதியான அர்த்தம். அதிலே ஒன்றுதான் இந்த ஆறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற பொழுது, நபி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு முறை சிறியொரு தூக்கம், லேசாக தூங்கி எழுந்து தன்னுடைய தலையை புன்முறுவல் பூர்த்தவராக உயர்த்தினார்கள். நாங்கள் கேட்டோமா, அத்ஹகக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, கால உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரா, எனக்கு சற்று முன் ஒரு சூரா இறக்கி அருளப்பட்டது. فقرأ بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر என்கின்ற இந்த சூறாவை அவர்கள் ஓதிவிட்டு பிறகு நபி அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், அத்ததுரூன மல் கௌசர், கௌசர் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று நாங்கள் சொன்னோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபஇன்னஹு நஹ்ருன், அது ஒரு ஆறு. வஅதனீஹி ரப்பி அஸ்ஸ வஜல், என்னுடைய ரப்பு எனக்கு அதை வாக்களித்திருக்கிறான், தருவதாக வாக்களித்திருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? ஹுவ ஹவுதுன் தரிது அலைஹி உம்மதி யௌமல் கியாமா, அது ஒரு ஹவுதும் தான், நீர் தடாகமும், அதற்கு என்னுடைய உம்மத் மறுமை நாளையிலே நீர் அருந்துவதற்காக வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஆனியத்துஹா, அந்த ஹவுதை பற்றி, ஆனியத்துஹு, அதனுடைய பாத்திரங்கள், அதது நுஜூம், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு, அவ்வளவு பிரமாண்டமான ஒரு நீர் தடாகம், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு. அதே போன்று நட்சத்திரங்களுடைய அதனுடைய அழகு போன்று
அழகானது. ஃபயுஹ்தலஜு அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்குகின்றோம். வேறு ஹதீஸிலிருந்தும் அந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு போன்றது தான், அதே போன்று நட்சத்திரங்களை போன்றதும் தான். நட்சத்திரங்களை போன்று அழகான ஃபயுஹ்தலஜுல் அப்து மின்ஹும். அங்கே சில அடியார்கள், இங்கே ஒரு அடியார் என்ற அர்த்தம் இல்லை, இது போன்று பல பேர் இருக்கலாம். சில அடியார்கள் என்ன செய்வார்கள், அந்த நீர் தடாகத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். அவர்கள் பிடுங்கி எடுக்கப்படுவார்கள். அதிலே நீர் கொடிப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் என்ன சொல்வேன், ஃபஅகூலு ரப்பி இன்னஹு மின் உம்மதி, அவர் என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று நான் சொல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபயகூலு மா தத்ரி மா அஹ்தஸத் பஅதக், உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சமுதாயம் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும். எனவே அல்லாஹு தஆலா சொல்லுவான். நபிகள், இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுத், அதனை நாங்கள் ஹவுதுல் கௌசர், கௌசருடைய ஹவுத், நீர் தடாகம் என்று சொல்கிறோம். இந்த ஹவுத் எங்கே இருக்கிறது? சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் இது இருக்கிறது. அதாவது மக்களுக்கு எங்கு நீர் தேவைப்படுமோ அந்த இடத்துல இருக்கிறது. அதில் யார் நீர் குடிக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகிக்க மாட்டார்கள். அதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையானது, அதனுடைய மணல் கஸ்தூரியை விட மணமானது, அதே போன்று அதனுடைய இனிமை தேனை விட இன்பமானது என்றெல்லாம் நாங்கள் ஹதீத்களில் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஹவுத் பொறுத்தவரையில் கௌசர் என்கின்ற அந்த நீர் ஆற்றிலிருந்து இந்த ஹவுதுல் கௌசருக்கு தண்ணீர் வந்து கொட்டுகிறது என்றும் ஹதீஸிலே இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸை பாருங்கள், புகாரியிலே வரக்கூடிய. அதிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் மெஹராஜுக்கு வானத்துக்கு அழைத்து சென்றப்பட்ட பொழுது நான் ஒரு சொர்க்கத்துக்குள் நுழைந்தேன் என்று சொல்கிறார்கள். ஒரு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், உதீது அலா நஹரின், ஒரு ஆற்றிற்கு நான் கூட்டி வரப்பட்டேன். ஹாஃபதாஹு கிபாபுல் லுஅ்லுஇ முஜவ்வஃபா, அதனுடைய இரண்டு ஓரங்களிலும் கிபாப் கூடாரங்கள் இருந்தது. வேறு ஹதீஸில் ஹியாம் என்றெல்லாம் வந்திருக்கிறது. கூடாரங்கள் இருந்தது. அந்த கூடாரங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? முத்துக்களால் உருவான கூடாரங்கள். ஒரு முத்து அவ்வளோ பிரமாண்டமான முத்து, அதற்கு உள்ளே வாழக்கூடிய அளவிலே ஓட்டை போடப்பட்டதாக அந்த முத்து அமைந்திருக்கும். எனவே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இது என்னென்னு கேட்ட பொழுது, ஹாதல் கௌசர், இதுதான் கௌசர் அப்படி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே நான் சுவர்க்கத்தில் சென்ற பொழுது, நான் சுவர்க்கத்துக்கு உள்ளே போனேன், அங்கே ஒரு ஆறு இருந்தது என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஹதீத்களிலே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆறு சுவர்க்கத்திலே தான் இருக்கிறது என்பதற்கு ஹதீத்களிலே ஆதாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னொரு சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இரண்டு குழாய்கள் போன்ற இரண்டு குழாய்களில் ஊடாக ஹவுதுலே சுவர்க்கத்திலே இருந்து தண்ணீர் கொட்டப்படுகிறது. எனவே இங்கே ஹவுதுல் கௌசர் என்று சொல்வது மௌகிஃபில், அங்கே மஹ்ஷரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் தேவைப்படுகின்ற நேரத்திலே நீர் அருந்தக்கூடிய இடத்திலே இருக்கின்ற ஒரு ஹவுத் தான். ஆனால் அதற்குரிய நீர் சொர்க்கத்திலே இருந்து தங்கத்தினாலான ஒரு குழாயாலும் வெள்ளியாலான ஒரு குழாயினாலும் தண்ணீர் இங்கே கொண்டு வந்து இங்கே கொட்டப்படுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கென்று விசேடமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த ஆற்றுக்கு பெயர் அல் கௌசர். அதே போன்று இந்த ஹவுதுக்கும் கௌசர் என்று நாங்கள் சொல்கின்றோம், அல்லது ஹவுதுல் கௌசர், கௌசருடைய நீர் தடாகம் ஹவுத் என்று சொல்கின்றோம். உண்மையிலே இதில் நாளை மறுமையிலே நிறைய மக்கள் பயனடைய இருக்கிறார்கள். அவ்வளவு விசாலமான ஒரு ஹவுதாக இது இருக்க போகிறது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் மிகப்பெரிய உம்மத். அதில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். எனவே அதில் அவர்கள் எல்லோரும் நீர் அருந்துவதற்காக வருவார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமானது. அதே போன்று அந்த ஆறுமே மிக பிரம்மாண்டமான ஆறு என்பதை நாங்கள் ஹதீத்களிலே பார்க்க முடிகிறது. எனவே இது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக விசேடமான ஒரு கொடை. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
இன்னா அஅதைனாக்கல் கௌசர். உண்மையிலே மறுமை நாளிலே இருக்கக்கூடிய ஹவுத், இந்த நீர் தடாகத்தை பற்றி பல விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது என்னுடைய இந்த இடத்திலே இருந்து அம்மான் வரையிலே உள்ள தூரம், அதனுடைய அகலம் இருக்கும். இன்னொரு செய்தியிலே அதனுடைய நீளமும் அகலமும் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரமாண்டமான, சுப்ஹானல்லாஹ், மதீனாவிலிருந்து இன்றுள்ள ஜோர்தானுடைய தலைநகரமாக இருக்கின்ற அம்மான் வரையிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது. அந்தளவு தூரம் மிக பிரமாண்டமான ஒரு ஹவுத், நீர் தடாகம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். அதிலே பல பேர் துரத்தப்படுவார்கள். அவர்கள் யார்? மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை உருவாக்கியவர்கள், மார்க்கத்திலே இருந்து மதம் மாறியவர்கள், முனாஃபிக்குகள். இவர்களும் அந்த ஹவுதிலே தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள். ஆனால் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். வானவர்கள் அவர்களை தடுப்பார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே யார் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியாவை, அவர்களுடைய ஹதீஸை, சுன்னாவை எடுத்து நடக்கின்றார்களோ, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையினால் நீர் அருந்தக்கூடியவர்களாக, அந்த ஹவுதிலே தாகம் தீரக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் இந்த உலகத்திலே சுன்னாவிலிருந்து, நபி அவர்களுடைய போதனைகளிலிருந்து தூரமாக நிற்கிறார்களோ, அவர்களும் அங்கே நாளை மறுமையிலே தூரமாகத்தான் இருப்பார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய ஹவுத், அந்த நீர் தடாகம் ஐலாவிலிருந்து அதன் வரையிலே இருப்பதை விட தூரமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐலா என்பது சாம் தேசத்தின் ஒரு பிரதேசம், ஜோர்தானுடைய தெற்கு பகுதியிலே இருக்கிறது. அதே போன்று அதன் என்பது யமன் நாட்டுடைய கடைசி பகுதி. எனவே இவ்வளவு தூரமாக கூட நபி அவர்கள் சில நேரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த ஹவுதுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதத்திலே வித்தியாசமாக இருக்கலாம். சில பகுதி மதீனாவில் இருந்து ஜோர்தானுடைய தலைநகரமான, இப்போது இருக்கக்கூடிய தலைநகரமான அம்மான் வரையிலும், இன்னும் சில பகுதிகள் அதனிலிருந்து ஐலா வரையிலும் ஆன பகுதிகளாக கூட இருக்கலாம். எனவே மறுமை நாளையிலே சென்றுதான் அதனுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். அதிலே மறுமை நாள் பற்றி சொல்லப்படக்கூடிய நிறைய விடயங்கள் எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விடயங்களாக இருக்கலாம். நாங்கள் இப்போது வேண்டுமென்றால் சில விடயங்கள் எட்டலாம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் சஹாபாக்களிடத்திலே இவைகள் சொல்லப்படுகிற பொழுது இன்னும் அவர்களுக்கு அது தூரமாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அவற்றை ஈமான் கொள்கின்றோம். நிச்சயமாக அது நாளை மறுமையிலே நாங்கள் போய் பார்க்கத்தான் இருக்கின்றோம். எங்களுடைய அறிவு மிகவும் குறைவானது, எங்களுடைய கற்பனைகள் சிறியது. நாங்கள் கற்பனை பண்ண முடியாத பல விடயங்கள் அல்லாஹு தஆலா மறுமையிலே வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் கற்பனை பண்ண முடியாத பல விடயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத பல விடயங்கள் இருக்கின்ற பொழுது, மறுமை நாளையில் இருக்கக்கூடிய இந்த விடயங்கள், ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே, முஸ்லிமிலே, இதே ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஷத்து பயாதம் மின ஸல்ஜி, அதாவது பனிக்கட்டியை விட மிகவும் வெண்மையானது. இவ்வளவு பிரமாண்டமான ஒரு ஹவுத் என்று சொல்கிற பொழுது அதனுடைய அமைப்புகளை பற்றி பல்வேறு விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார். வஅஹ்லா மினல் அஸலி பில்லபன், பாலுடன் தேனை கலந்தால் இருக்கும் இனிமையை விட இனிமையானது. நட்சத்திரங்களின் எண்ணிக்கை விட அதனுடைய பாத்திரங்கள் மிகவும் அதிகமானது. எங்களை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாளை மறுமையிலே வேறு எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு அடையாளம் என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கும். எனவே அவர்களுடைய உது செய்ததின் காரணமாக அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய உறுப்புகளிலும் அந்த வெளிச்சம், வெண்மை இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பாக்கியங்களை பெறக்கூடியவர்கள் யார்? தொழுகையாளிகள், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுடைய தொழுகையின் காரணமாக, உதுவின் காரணமாக அவர்களுடைய உடலிலே அல்லாஹு தஆலா ஒரு ஒளியை, வெளிச்சத்தை
வைத்திருப்பான். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை அடையாளம் கண்டுகொள்வார்கள். எனவே இந்த உம்மத்திலும் பாவிகள், மார்க்கத்திலே இல்லாதவைகளை உருவாக்கியவர்கள் இந்த ஹவுதிலே நீரருந்துவதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது பனிக்கட்டியை விட குளிராக இருக்கும். அதனுடைய வாடை கஸ்தூரியை விட மணமாக இருக்கும். அதனுடைய வெண்மை பாலை விட கடுமையாக இருக்கும். தேனை விட இனிமையாக அது இருக்கும். அதேபோன்று அதிலே ஒரு பறவை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌசரை பற்றி சொல்கிற பொழுது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கௌசரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அதிலே ஒரு பறவை இருக்கிறது, அதனுடைய கழுத்து ஒட்டகங்களுடைய கழுத்தை போன்று நீண்டதாக இருக்கும் என்பதை சொன்னார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன தில்க லதைருன் நஈமா, அது ஒரு செழிப்பான பறவையாக இருக்குமே, அவை செழிப்பான பறவைகளாக இருக்குமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை உண்ணக்கூடியவர் அதைவிட செழிப்பாக இருப்பார் உமரே என்று சொல்கிறார்கள். அல்லது இன்னொரு அறிவிப்பிலே அதைவிட செழிப்பானதை நான் சாப்பிட்டேன் என்று கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 2 ஓரங்களும் தங்கத்தினால் ஆனது என்றும் ஒரு செய்தியிலே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதில் யார் நீரருந்துகிறார்களோ அவர்கள் தாகிக்கவே மாட்டார்கள். அவர்களுடைய முகம் ஒருபோதும் கருமை அடையாது மறுமை நாளையிலே என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் அடுத்த ஆயாவுக்கு வருவோம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே ஸல்லி தொழுவீராக, லிரப்பிக உம்முடைய ரப்புக்காக. எனவே அல்லாஹு தாலாவுக்காக நீங்கள் தொழுவீராக என்று அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து இங்கே சொல்கிறான். வன்ஹர், இன்னும் அல்லாஹு தாலாவுக்காக அறுத்து பலியிடுவீராக. இங்கே பாருங்கள், அல்லாஹு தாலா பொதுவாக அவனுடைய அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை சொல்லிவிட்டு அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அமல் செய்யுமாறு அல்லாஹு தாலா பொதுவாக சொல்வான். அமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைய நிஅமாக்களை கொடுத்தான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இங்கே நிஅமத்தை கொடுத்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், உம்முடைய ரப்புக்காக நீங்கள் தொழுவீராக. தொழுவது என்பது ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல். எனவே அமல்களிலே மிகச்சிறந்த ஒரு அமல் தொழுகை, எங்களுடைய உடலால் செய்யக்கூடிய ஒரு அமல். அடுத்ததாக எங்களுடைய பொருளாதாரத்தினால், பணத்தினால் செய்யக்கூடிய ஒரு அமலையும் அல்லாஹு தாலா சொல்கிறான், வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக. எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு நிஅமத் செய்தால் அந்த நிஅமத்துக்கு நாங்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும். எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். நன்றி என்பது வெறுமனே வாயினால் சொல்வது மட்டுமல்ல, அமல் மூலமாக செய்வதும் நன்றிதான். வாயினால் சொல்வது, உள்ளத்தினால் நாங்கள் அதனை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது, அதே போன்று எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது எப்படி? அல்லாஹு தாலாவை நாங்கள் அதிகமாக வணங்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக, உம்முடைய ரப்புக்காக. இங்கே ஃபஸல்லி லனா என்று சொல்லவில்லை, எங்களுக்காக நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லவில்லை. நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் முன்னர் சொல்லிவிட்டு எங்களுக்காக நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லாமல் உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள் என்று ஏன் சொல்கிறான் என்றால், அவன் ரப். அதனால தான், ரப்பாக இருப்பதனால்தான் அவன் உங்களுக்கு இதை தந்திருக்கிறான். எனவே அவன் அருள் செய்தவன். ரப் என்பதிலே எங்களுக்கு தெரியும் தர்பியா என்ற அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் தாலா தான் என்ன செய்கிறான், கொடுக்கின்றான், அருள் புரிகின்றான் என்ற அர்த்தங்கள் அந்த ரப் என்ற சொல்லுக்குள்ளே இருக்கிறது. எனவே அந்த ரப்புக்காக, உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுங்கள். எனவே இந்த அருட்கொடை உங்களுக்கு தந்தது உங்களுடைய ரப். அதே போன்று உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள். வேறு யாருக்கும் நீங்கள் அல்லாஹ் தாலா சாதாரணமாக சொல்லவில்லை, ஃபஸல்லி தொழுங்கன்னு சொல்லவில்லை, ரப்புக்காக. எனவே முஷ்ரிக்குகள் எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துகிறார்களோ, அவர்களுடைய தொழுகைகளை செய்கிறார்களோ, அவ்வாறில்லாமல் அல்லாஹு தாலாவுக்கு தொழுங்கள். அவன் மாத்திரம்தான் அதற்கு தகுதியானவன் என்றால் அவன் தான் ரப். அவன் தான் இந்த நிஅமத்துக்களை எல்லாம் எங்களுக்கு
தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறான்? ஃபஸல்லி லிரப்பிக். நபி அவர்களுக்கு ஒரு நிஅமா கொடுக்கப்பட்டால் அது உம்மத்துக்கும் தான். அதனால தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஹவுதிலே பயனடையக்கூடியவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதேபோன்று அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்களும் தான் இன்ஷா அல்லாஹ் பயனடைய இருக்கின்றோம். எனவே நாங்களும் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கால் வீங்குகின்ற அளவிலே தொழுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா ஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அந்த நன்றிக்காக அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தஆலாவை. எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு நிறைய தர இருக்கிறோம். ஏனென்றால் காஃபிர்கள் என்ன நினைத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்று ஆரம்பத்திலே அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்றெல்லாம் நினைத்தார்கள். அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. எனவே இதற்கு பிறகு அவர்களை யாரும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள். எனவே இதோடு அவருடைய மரணத்தோடு அவருடைய காலம் முடிந்துவிடும். இப்படியான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன நபி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறான்? உங்களுக்கு நாங்கள் கௌதரை தர இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரத்து துஹாவிலே என்ன சொல்கிறான்? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு பின்னர் தர இருக்கிறான். அப்போது நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். எனவே அல்லாஹு தஆலா இங்கே கௌதரை தந்ததாக சொல்கிறான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எனவே அதுக்கு தந்திருப்பதனால் எனவே ஸல்லி தொழுங்கள் லிரப்பிக உம்முடைய ரப்புக்கு உம்முடைய ரப்பு என்று அல்லாஹு தஆலா லிர்ரப்ன்னு கூட சொல்லவில்லை. இறைவனுக்கு தொழுங்கள், உம்முடைய இறைவனுக்கு. எனவே உங்களுக்கு விசேஷமாக அவன் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். எனவே அந்த ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள். வன்ஹர் அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். எனவே நஹர என்று சொல்வது அறுத்து பலியிடுதல். அடிப்படையிலே அதிகமாக இந்த சொல் பொதுவான சொல்லாக இருந்தாலும் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பதற்கு பயன்படுத்துகின்ற சொல்லாக இருந்தாலும் ஒட்டகத்தை அறுப்பதற்குத்தான் அதிகமாக நஹர என்ற சொல் பயன்படுத்தப்படும். என்றால் நஹர் என்பது ஒட்டகத்துடைய அந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே குத்தித்தான் அறுப்பார்கள், நெஞ்சு பகுதி. எனவே வன்ஹர் அறுப்பீராக. எனவே இதிலே ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் அறுப்பதாக இருந்தாலும் குறிப்பாக ஒட்டகத்தை அறுப்பதற்கு எந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுமோ அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கின்ற பொழுது அதுக்கு நிறைய பயன் நிறைய பேர் அதனால் பயன் அடைவார்கள். ஆடு மாடு அறுப்பதை விட ஒட்டகத்தை அறுப்பதனால் அதிகமானவர்கள் அதனை சாப்பிட முடியும். அதே போன்று இது பொருளாதார ரீதியான ஒரு வணக்கம். தொழுகை என்பது உடல் ரீதியிலே நாம் செய்கிற ஒரு வணக்கம். அதே போன்று வணக்கத்தில் இன்னொரு வணக்கம் பொருளாதார ரீதியாக நாம் செய்கிற வணக்கம். அதிலே முக்கியமான ஒரு வணக்கம் தான் அறுத்து பலியிடுதல். எனவே ஒரு மனிதனுடைய கஞ்சத்தனத்திலிருந்து அவன் வெளியே வந்து அல்லாஹுக்காக அல்லாஹ் இதுக்கு இன்னும் தருவான் என்ற அந்த நம்பிக்கையிலே நல்லெண்ணத்திலே அவன் தர்மம் செய்கிறான், கொடுக்கின்றான் என்று வருகிற பொழுது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதுவும் ஒட்டகம் என்பது மிக பெருமதியான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒட்டகம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா உதாரணம் இதற்கு உதாரணம் நாம் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வலா தஹ்லிகு ரூஊசக்கும் உங்களுடைய தலைகளை நீங்கள் மலிக்க வேண்டாம். ஹத்தா யப்லுகல் ஹதியு மஹில்ல. அதாவது அந்த ஹஜ்ஜிலே எடுத்து செல்லப்படக்கூடிய பலிப்பிராணி அதற்குரிய இடத்தை அடையும் வரையிலே நீங்கள் முடிகளை மலிக்க வேண்டாம். எனவே தலையை வலிப்பதை பற்றித்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். எனவே தலையை வலிக்கவும் முடியும், முடிகளை குறைக்கவும் முடியும், ஷோர்ட் பண்ணவும் முடியும். எனவே அங்கே ஷோர்ட் பண்ணுவதை சொல்லவில்லை என்றால் வலிப்பது தான் சிறந்தது. எனவே ஒருவர் என்ன செய்கிறார்? ஷோர்ட் பண்ண விரும்புகிறார், பிரச்சனை இல்லை, அதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய வார்த்தை தலைகளை மலிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும்போது 3 முறை தலைகளை மொட்டையடிப்பவர்களுக்கு மலிப்பவர்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அது சிறந்தது, பூரணமானது. அந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் தஆலா ஒட்டகம் அறுக்கின்ற அறுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த வார்த்தையை இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். எனவே இது குர்ஆன் எங்களுக்கு தெரியும், நுணுக்கமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தும். அது அல்லாஹுடைய கலாம்.
எனவே 2 வணக்கங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 2 வணக்கங்களும் மிக முக்கியமான வணக்கங்கள். உடல் ரீதியான மிகச்சிறந்த வணக்கம் தொழுகை. அதேபோன்று அறுத்து பலியிடுதல் என்பதும் ஒரு வணக்கம். அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். வேறு யாருக்காகவும் அறுத்து பலியிடக்கூடாது என்பதும் நான் இதிலிருந்து புரிய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களை சபித்து விட்டான். எனவே அது சாபத்துக்குரிய ஷிர்க்கான ஒரு இணை வைப்பான செயல்தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒருவர் அறுத்து பலியிடுவது. அல்லாஹ் அல்லாதவர்களை நெருங்குவதற்காக, அவர்களுடைய பரக்கத்தை பெறுவதற்காக அறுத்து பலியிட முடியாது. எனவே அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத்தி குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகையும், வ நுசுகி நான் அறுத்து பலியிடுவதும். இங்கேயும் தொழுகை, அடுத்ததாக அறுத்து பலியிடுதலை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கையும், வ மமாத்தி என்னுடைய மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரியது, லா ஷரீக லஹ் அவனுக்கு எந்த ஒரு இணையாளரும் கிடையாது. வபிதாலிக உமிர்து வஅன அவ்வலுல் முஸ்லிமீன் அதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நான் முஸ்லீம்களிலே ஆரம்பமானவனாக இருக்கிறேன். அதாவது முதலாக அதை செய்வதற்கு நான் முந்திக் கொள்கிறேன். எனவே தொழுகை, அதே போன்று அறுத்து பலியிடுதல் என்பது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள். 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் நிச்சயமாக, இன்ன ஷானிஅக, ஷானி என்றால் வெறுக்கக்கூடியவர், உங்களை வெறுக்கக்கூடியவன், ஹுவல் அப்தர் அவன்தான் துண்டிக்கப்பட்டவன். அப்தர், அப்தர் என்பது பா தா ரா என்கின்ற இந்த 3 எழுத்துக்களால் உருவான ஒரு சொல். அதாவது அல்லாஹு தஆலா இங்கே சாதாரணமாக மப்தூர் துண்டிக்கப்பட்டவன் என்று சொல்லாமல், இஸ்மு மஃஊல் என்று சொல்வார்கள் அரபியிலே, அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அப்தர் அஃஅலு தஃதீல், அதாவது மிகவுமே துண்டிக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். மிக உறுதியாக அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி சொல்கிறான். நிச்சயமாக என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். ஷானிஅக உங்களை வெறுக்கக்கூடியவன், ஹுவ மேலதிகமாக ஹுவ என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். லமீர் ஃபஸ்ல் என்று சொல்வார்கள். மிகவும் உறுதிப்படுத்துவதற்காக அவன்தான் அல் அப்தர். சாதாரண அப்தர் என்று கூட சொல்லவில்லை, அல் இல்லாமல். அவன் ஒரு அப்தர், துண்டிக்கப்பட்டவன் என்று சொல்லாமல், ஹுவல் அப்தர் அவன்தான் துண்டிக்கப்பட்டவன், மிகவும் துண்டிக்கப்பட்டவன் என்று பல உறுதியான அரபு மொழி ரீதியான உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹு தஆலா பலவிதத்திலே இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். எனவே யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கின்றார்களோ அவர்கள் துண்டிக்கப்பட்டவர்கள். அதாவது துண்டிக்கப்பட்டவர் என்றால் என்ன? அப்தர், பத்தர என்ற துண்டித்தான். இங்கே இந்த சொல் எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால், அரேபியர்கள் சந்ததி இல்லாதவர்கள், ஆண் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இவ்வாறு சொல்வார்கள். என்றால் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய சந்ததி அப்படியே சென்று கொண்டிருக்கும். தந்தையுடைய பெயர் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை. ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டார்கள். ஆண்களாக அவர்கள் வளரவில்லை. எனவே இதனால் இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்காலத்திலே எந்த ஒரு நலவும் இருக்காது, அவர்களுடைய செய்தி இதோடு முடிந்துவிடும் என்று அவர்கள் கற்பனை பண்ணினார்கள். ஆனால் அந்த கற்பனை தவறானது. யார் நபியை எதிர்க்கிறார்களோ, நபி அவர்களை கோவிக்கிறார்களோ, நபி அவர்களை வெறுக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலே துண்டிப்புக்கு உள்ளானவர்கள், மிகப்பெரிய துண்டிப்புக்கு உள்ளானவர்கள். ஏனென்றால் நபி அவர்களை எதிர்த்த அபூஜஹலா இருக்கலாம், வேறு அபூ லஹபாக இருக்கலாம், கஅப் இப்னு அஷ்ரஃபாக இருக்கலாம். இவர்களை பற்றியெல்லாம் நாம் இன்று பேசுகிறோமா? இல்லை. யாருடைய புகழ் இங்கே போற்றப்படுகிறது? எந்த இடத்திலே, எந்த ஊரில் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகத்தில் எங்குதான் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்க போகிறது, அதான்களிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபி அவர்களை எதிர்த்தவர்கள், அவர்கள் தாங்களுக்கு தான் குழந்தைகள் இருக்கிறார்கள், எங்களுடைய புகழ் துண்டிக்கப்பட மாட்டாது என்று நினைத்தவர்கள் தான் உண்மையிலே சந்ததியற்றவர்கள் என்றோ அல்லது துண்டிக்கப்பட்டவர்கள் என்றோ சொல்வதற்கு தகுதியானவர்கள். எனவே அவர்கள் தான் அப்தர். அவர்களை சொல்லுகிற பொழுது நாங்கள் எப்படி சொல்கிறோம்? இகழ்ந்து தான் சொல்லுகிறோம், புகழ்ந்து நாங்கள் சொல்லவில்லை. இன்றும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்களுடைய புகழ் ஓங்குகிறதா? குறைந்து கொஞ்ச நாளையிலே மறைந்து போகிறது.
நபி அவர்களுக்கு எதிராக சித்திரம் வரையக்கூடியவர்களாக இருக்கலாம், எதிராக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், நினைப்பதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய நலவுகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். எனவே இது நபி அவர்களுக்கான இரண்டாவது ஒரு நன்மாராயம். முதல் நன்மாராயம் கௌசரை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக சொல்கிறான். அடுத்த நன்மாராயம் உண்மையிலே அல்லாஹுடைய இந்த நிஅமத் கௌசர் கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் உங்களை யார் எதிர்க்கிறார்களோ, உங்களை வெறுக்கிறார்களோ, அவர்கள்தான் பேர்கெடுக்கப்பட்டவர்கள், பாக்கியத்தை இழந்தவர்கள், எல்லா நலவுகளிலிருந்தும் இழந்தவர்கள். அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. இந்த உலகத்திலும் அவர்களுக்கு ஒரு காலத்துக்கு பிறகு அவர்களுடைய செய்திகள் இல்லாமல் போய்விடும். எனவே அபூலஹபாக இருக்கலாம், நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரன், முக்கியமான ஒருவர். அபூஜஹலாக இருக்கலாம், குறைஷிகளின் தலைவர்கள், மிகப்பெரிய ஒரு தலைவன். எங்கே அவர்களுடைய புகழ்கள்? யாரும் அவர்களை புகழ்வதில்லை. அவர்களை சொல்லுகிற பொழுது அவர்களின் மீது வெறுப்போடு தான் இன்று மக்கள் அவர்களை செல்கிறார்கள். எனவே அவர்களுடைய காலத்தில் இருந்த கொஞ்சம் பேர் அவர்களை அந்த நேரத்திலே புகழ்ந்திருப்பார்கள், பெரிதாக மதித்திருப்பார்கள். அதோடு அவர்களுடைய புகழ் அங்கே முடிந்து விட்டது. இகழக்கூடியவர்கள் தான் இன்று அவர்களுக்கு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கக்கூடியவர் மாத்திரமல்ல, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சட்டங்களை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொல்ல இருக்கக்கூடிய செய்திகளை வெறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதற்குள் அடங்குவார்கள் என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் அவர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபி அவர்களை ஒருவர் வெறுத்தால் அவர்களுக்கு நலவுகளிலிருந்து அவர்கள் தூரமாகுவார்கள். எந்த அளவுக்கு ஒருவர் நபி அவர்களை நேசிக்கிறார்களோ, நபி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு நபி அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நலவு போல அவர்களுக்கும் அந்த நலவிலே பங்கிருக்கும். பொதுவாக அப்படித்தான். எனவே ஈமான் உள்ளவர்கள், இந்த மார்க்கத்துக்காக உழைக்கின்றவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர்களை பாதுகாக்கின்றான். அவர்களுக்கு அந்த நேரத்திலே எதிர்ப்பு வந்தாலும், இகழ்ச்சி கிடைத்தாலும், பிறகு அவர்களை மக்கள் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறார்கள், புகழ்கிறார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூறாவிலிருந்து நாம் அடையக்கூடிய சில பயன்களை பார்ப்போம். ஏற்கனவே இடையே நாங்கள் பல பயன்களை பார்த்து விட்டோம். இருந்தாலுமே ஒரு சில பயன்களை மேலதிகமாக நாங்கள் பார்ப்போம். இங்கே அல்லாஹு தஆலா இன்னா அஅதைனாக, நபியே நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னா அஅதைனா ரசூல் என்று அல்லாஹ் சொல்லவில்லை உதாரணமாக, அல்லது நாங்கள் நபிக்கு கொடுத்தோம், ரசூலுக்கு கொடுத்தோம், எங்களுக்கு வழிபடக்கூடிய அடியாருக்கு கொடுத்தோம் என்று சொல்லாமல் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே இது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விசேடமான ஒரு நீங்கள் என்பதற்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடை என்பதை அல்லாஹு தஆலா இங்கே இதன் மூலமாக உணர்த்துவதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பது சாதாரணமான கொடை அல்ல என்பதை அது காட்டுகிறது. அதனால் தான் அது ஒரு விசாலமான ஒரு கொடை என்பதனால் தான் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன், அரசர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு கொடையை கொடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு கொடை. அதனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான் என்றால், விசேடமாக சொல்கிறான் என்றால், எனவே அதனுடைய விசாலத்தன்மை மிக பெரியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஹதீஸிலே இந்த கௌசர் என்றால் என்ன என்பதை, அதிலிருந்து வரக்கூடிய ஹவுதுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நபி அவர்கள் சொன்ன செய்திகளை ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு தஆலா என்னை தொழுங்கள், எங்களை தொழுங்கள், அல்லாஹுவை தொழுங்கள் என்று சொல்லாமல் உம்முடைய ரப்பை தொழுவீராக என்று சொல்வதிலிருந்து அல்லாஹு தஆலா ரப், அதனால் தான் இவை கொடுத்திருக்கிறான். எனவே அவன் ரப்பாக இருக்கிறான், உங்களை கைவிட மாட்டான். அவன் ரப்பாக இருப்பதனால் தான் இந்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்பதை உணர்த்துகின்ற வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா தொழுகைக்கு பிறகு என்ன சொன்னான் என்றால், அறுத்து பலியிடுவதை பற்றி சொல்லியிருக்கின்றான். பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே, நிறைய இடங்களிலே தொழுகைக்கு பிறகு ஜக்காவை சொல்லியிருக்கிறான். ஏன் இங்கே ஜக்கா சொல்லப்படவில்லை என்பதற்கு அறிஞர்கள் சில காரணங்களை சொல்வார்கள். ஒன்று, மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிட்டார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள், தொழுகைகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அவர்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா இங்கே நபிக்கு அல்லாஹுக்காக தொழுமாறும், அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுமாறும் கட்டளையிட்டிருக்கின்றான். அதுதான் அதனுடைய நோக்கம். இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தங்களுக்கு போதுமான அளவை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்வார்கள்.
அதற்கு மேலதிகமாக தாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே ஜக்காத் கடமையாகிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணம் அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே நபி அவர்களுக்கு பொருத்தம் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்வது தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், அரேபியர்களிடத்திலே மிக பெருமதியான ஒரு சொத்து தான் ஒட்டகங்கள். எனவே இதனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுமாறு சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே எத்தனை ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டார்கள்? 100 ஒட்டகங்களை. அதிலே 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினாலேயே அறுத்தார்கள். 37 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறுக்குமாறு சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை நிறைவேற்றினார்கள். நாங்கள் பல இடங்களிலே அறுத்து பலியிடுகின்றோம். ஒன்று உதஹியா, அகீகா, அதேபோன்று ஹஜ்ஜிலே ஹதி என்று சொல்கின்றோம். ஹஜ்ஜிலே அறுத்து பலியிடுவது. எனவே இந்த இடங்களிலே நாங்கள் தர்மம் செய்வதை விட அந்த அறுத்து பலியிட வேண்டிய இடத்திலே அறுத்து பலியிடுவது தான் சிறந்தது. அதைவிட பெருமதியான ஒன்றை நாங்கள் தர்மம் செய்வதற்கு எங்களுக்கு இந்த அளவு நன்மை கிடைக்காது. நாங்கள் அறுத்து பலியிட வேண்டிய இடத்திலே அறுத்து பலியிடுவது தான் சிறந்தது. எங்களுக்கு தெரியும், உதஹியாவுக்காக வேண்டி ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே நாங்கள் அறுக்கின்றோம். எனவே அதிலே நாங்கள் அறுக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செம்பரி ஆடுகளை அறுத்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜிலே ஒட்டகங்களை அறுத்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒட்டகங்கள் அறுப்பதனால் மனிதர்களுக்கு அதிக பயன் இருக்கும். எனவே ஒட்டகங்களை அறுப்பதற்குரிய அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நஹர என்பது ஒட்டகத்தை அறுப்பது மாத்திரமல்ல, ஆடு மாடுகளை அறுப்பதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அது மிக மிக குறைவு அந்த சொல் அதற்கு பயன்படுத்த. ஒட்டகத்தை அறுப்பதற்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அரபி மொழியிலே. எனவே அந்த சொல் நான் ஏற்கனவே சொல்லி அதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய முக்கியத்துவத்தை இங்கு உணர்த்தப்படுகிறது. அதனால்தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முடியை வலிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முடியை குறைப்பதை பற்றி அந்த ஆயாவிலே சொல்லப்படவில்லை என்று அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டியிருந்தேன். வணக்க வழிபாட்டிலே பல்வேறு வணக்க வழிபாடுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். உடல் ரீதியாக வைத்திருப்பதை போன்று பண ரீதியாகவும் வைத்திருக்கிறான். சில பேர் உடல் ரீதியான வணக்கத்தை அதிகமாக செய்வார்கள். ஆனால் பண ரீதியான வணக்கத்தை அவர்களால் செய்ய முடியாது. பணத்திலே பேராசை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்களுடைய சொத்திலிருந்து அவர்கள் கலட்டி இன்னொருவருக்கு தர்மமாக ஏழைகளுக்கு தேவை இருந்தாலும் கொடுப்பதற்கு முன்வராமல் அதிகமானவர்களுடைய உள்ளம் அப்படி இருக்கும். எனவே அல்லாஹு தாலாவுடைய வணக்கம் பல்வேறு விதமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இந்த பல வகையான வணக்கங்களையும் நாங்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த ஆயாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தொழுகை ஒரு மிக முக்கியமான வணக்கம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ பெரிய ஹைரை நலவை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததற்கு நன்றிக்காக அல்லாஹு தாலா செய்ய சொல்கிறார். அமல் என்ன? முதலாவது தொழுகை தான். அடுத்ததாக இந்த அறுத்து பலியிடுதல். எனவே இவை இரண்டும் மிக முக்கியமான வணக்கங்கள். அதிலும் குறிப்பாக தொழுகை மிக முக்கியமான வணக்கம். ஏனென்றால் அதிலே நிறைய பயன்கள் அடியார்களுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதனால் தான் இங்கேயும் தொழுகையை முதலாவதாகவே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தொழுகை மிக முக்கியமான ஒரு வணக்கம். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை கடமையான தொழுகைகள் மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை தொழுது நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நெருங்க வேண்டும். அதாவது பெருநாளுடைய தொழுகையும் அங்கே அறுத்து பலியிடுவதும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதாக சிலர் கருதுகிறார். அதுவும் இதற்குள் அடங்குவது மாத்திரமல்ல, இங்கே வார்த்தை பொதுவானதாக அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பதனால் எல்லா தொழுகையும் எல்லா அறுத்து பலியிடலும் இதற்குள் உள்ளடங்கும். அதன் ஒரு பகுதி தான் ஹஜ்ஜி பெருநாளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பெருநாள் தொழுகையை தொழுகிறோம் அல்லாஹுக்காக. அதே போன்று அறுத்து பலியிடுகின்றோம். ஹஜ்ஜி பெருநாளையிலே ஆடு கொடுப்பது சிறந்ததா, ஒட்டகம் கொடுப்பது சிறந்ததா என்று அறிஞர்களுக்கு இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளையிலே ஆடு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹஜ்ஜி பெருநாள் தொழாத ஹஜ்ஜிலே செல்லக்கூடியவர்கள் அங்கே ஹஜ்ஜி பெருநாள் யாரும் தொழுவதில்லை. அங்கே ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை என்பது ஸலாத்துல் ஈத் என்பது கிடையாது. அங்கே அறுத்து பலியிடுவது தான் இருக்கிறது. ஹஜ்ஜிலே நபி அவர்கள் ஒட்டகங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அறுத்திருக்கின்றார்கள். எனவே உதஹியாவிலே ஆடும் ஹஜ்ஜிலே ஹதியாக கொடுக்கின்ற பொழுது ஒட்டகங்களும் அறுப்பது தான் சிறந்தது என்று ஒரு கருத்து இருக்கிறது. அல்லாஹு அலம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததைத்தான் செய்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆடு தான் இதில் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த ஆயா ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கும் அதே போன்று அதனுள் அங்கு கொடுக்கப்படக்கூடிய உதஹியாவுக்கும் என்று வரையறுக்க முடியாது. இந்த ஆயா பொதுவானது என்றால் இங்கே அல்லாஹு தாலா நபி அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளிலே கொடுத்த ஆடு அறுப்பது தபஹ் பற்றி அல்லாஹு தாலா சொல்லவில்லை. இங்கே நஹர் ஒட்டகம் அறுப்பதற்கு உரிய அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆடு மாடு அறுப்பதற்கும் நஹரா என்ற சொல்லை அரபியிலே பயன்படுத்துவதற்கு முடியும், குறைவாக அப்படி பயன்படுத்தப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு பதிலாக ஒரு செம்பரியாட்டைத்தான் கொடுத்தான். எனவே உதஹியாவிலே நாங்கள் ஆடு அறுப்பது சிறந்தது என்ற கருத்து வலுவானது. ஹதியிலே ஒட்டகம் அறுப்பது சிறந்தது. அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது ஷிர்க் அக்பர், மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அது ஒரு இபாத, ஒரு வணக்கம், அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நாங்கள் இந்த சூறாவிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி 2 ஆயாக்களையும் பார்க்கின்ற பொழுது எப்படி தெரிகிறது என்றால், அல்லாஹு தாலா எப்படி சொல்வதை போன்றிருக்கிறது, நபியே நீங்கள் இந்த காபிர்கள் சொல்வதை, உங்களை எதிர்ப்பவர்கள் வெறுப்பவர்கள் சொல்வதை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் வணங்குங்கள், அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். ஆனால் உங்களை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களையும் நாங்கள் நலவுகளிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாகத்தான் ஆக்குவோம் என்று சொல்வதை போன்றிருக்கிறது. எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள், அறுத்து பலியிடுங்கள். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களை வெறுப்பவர்கள் அவர்கள்தான் அப்தர், துண்டிக்கப்பட்டவர்கள், நலவுகளில் இருந்து பேர்கெடுக்கப்பட்டவர்களாக, பாக்கியங்களை இழந்தவர்களாக இருப்பார்கள். நபி அவர்களுக்கு யார் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இல்லை. அதாவது பலமான அறிவிப்புகள். ஆசி என்பவர் சொன்னாரா, அலாஸ் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரா, அலாஸ் இப்னு வாயில், அல்லது வேறு யாராவது சொன்னார்களா? யாரும் சொல்லியிருக்கலாம், பல பேரும் சொல்லியிருக்கலாம், பல பேரும் இவ்வாறு நினைத்திருக்கலாம். ஒரு செய்தி இருக்கிறது, அது ஓரளவுக்கு பலமானது, முர்சலான செய்தி, சிலர் சஹீஹானது, ஆதாரபூர்வமானது என்று கருதுகிறார்கள். கஅப் இப்னு அஷ்ரஃப் என்கின்ற ஒருவர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் மதீனாவிலே, அவருடைய தாய் யஹூதி, அவர் தந்தை அரபி, ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், ஒரு சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தார். நபி அவர்களுக்கு எதிராக நிறைய கவிதைகளை முஸ்லீம்களுக்கு எதிராக பாடியிருக்கின்றார். இதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் முஸ்லீம்களால். அந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் மக்காவுக்கு வந்த நேரத்திலே குறைஷிகள் அவரிடத்தில் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய தலைவராக இருக்கிறீர்கள், மதீனாவாசிகளிலே ஒரு தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள், எங்களுடைய சமுதாயத்திலே இருந்து துண்டிக்கப்பட்டவராக உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய நபி அவர்களை சுட்டி காட்டி அவர்கள் சொல்கிறார்கள், அவரை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர் எங்களை விட அவர் சிறப்பானவராக அவர் நினைக்கிறார், ஆனால் நாங்கள் தான் இங்கே வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, காஃபிர்கள் சொல்கிறார்கள், ஹாஜிகளுக்கு உதவி செய்கிறோம். ஹாஜிகள் என்றால் எங்களுக்கு தெரியும், ஹஜ் என்பது இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விடயம். முஷ்ரிக்கள் கூட ஹஜ் செய்தார்கள். எனவே அந்த ஹஜ்ஜிகளுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம், அவர்களுக்கு இந்த காபத்துல்லாவை நாங்கள் பாதுகாக்கிறோம், ஹாஜிகளுக்கு குடிப்பதற்கான நீர் வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன பொழுது கஅப் இப்னு அஷ்ரஃப் இவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார், அன்தும் ஹைரும் மின்ஹு, அவரை விட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயாவை இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்கின்ற அந்த ஆயாவை இறக்கியதாக ஒரு செய்தி இருக்கிறது. இது ஓரளவுக்கு பலமானது என்றாலும் முக்பில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முக்பில் வாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஸஹீஹ் மின் அஸ்பாபி நுசூல், குர்ஆனுடைய ஆயாக்கள் இறக்கப்பட்டதற்கான காரணங்களை தொகுக்கக்கூடிய ஒரு நூல், அதிலே சஹீஹான ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய அந்த நூலிலே இந்த செய்தி ஒரு முர்சலான ஒரு செய்தி, ஓரளவுக்கு முர்சல் என்பது ஓரளவுக்கு பலவீனம் அதிலே இருக்கிறது. இருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், அல்லாஹு அலம். எப்படியோ யாரோ ஒரு சொன்னதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்வதாகத்தான் இந்த ஆயத்துடைய வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு காட்டுகிறது. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், யார் இப்படி உங்களுக்கு அப்தர் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் அப்தர் என்று சொல்வதை போன்று இந்த ஆயாவுடைய வாக்கிய அமைப்பு அமைந்திருக்கிறது என்று மொழியியலாளர்களும் சொல்கிறார்கள். அடுத்ததாக யார்
ஏற்கனவே சொல்லும், யார் சுன்னாவை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கும் இதே நிலைமைதான். நபி அவர்களை எதிர்ப்பது மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டு வந்த சுன்னாவை, மார்க்கத்தை, அந்த நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றவர்களை எதிர்க்கின்றவர்கள். எனவே பித்அத்வாதிகளுடைய, பித்ஆ செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மரணிப்பார்கள். அவர்களோடு அவர்களுடைய புகழும் இல்லாமல் போய்விடும். ஆனால் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள், இஸ்லாத்திற்காக சேவை செய்தவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களை பற்றிய உள்ள ஞாபகத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நபி அவர்களுக்கும் அப்படித்தான் அல்லாஹ் செய்கிறான். அதே போன்று யார் சுன்னாவை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு தண்டனையாக இதனை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த கொடுத்த வாக்கை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எல்லா இடத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். இது குர்ஆன் ஒரு அற்புதம், அல்லாஹுடைய வார்த்தை. யார் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்கள் எந்த காலத்திலாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கின்றவர்கள், அவர்களுடைய சுன்னாவுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் புகழற்றவர்களாக இறுதியிலே மாறுவார்கள். அதேபோன்று இந்த சூறாவில் இருந்து நாம் பெறுகின்ற இன்னொரு படிப்பினை என்ன? அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத் செய்தால் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதனை அல்லாஹு தஆலா இங்கே கற்றுத்தந்திருக்கிறான். சூறாவிலே பல இடங்களிலே, குர்ஆனிலே இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். அவனுக்கு, அவனுடைய நிஅமாத்துக்கு அமல்கள் செய்வதன் மூலமாக நன்றி செலுத்தப்பட வேண்டும். அதே போன்று நாங்கள் சொன்னோம், உம்முடைய ரப்பு என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். உம்முடைய ரப்பு என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண ரப்புக்கு நீங்கள் தொடுங்கள் என்று சொல்லலாம். உம்முடைய ரப்பு. எனவே நபி அவர்களையும் அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமாக அந்த ஆயாவிலே காண்பிக்கின்றான். அவன் உங்களுடைய ரப், நீங்கள் அவனுடைய அடிமை, அவன் உங்களை கவனிப்பான், அவன் உங்களை பாதுகாப்பான் என்கின்ற, உங்களுக்கு அருள் புரிவான் என்கின்ற அர்த்தத்தை அது உணர்த்தக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. இந்த சிறிய சூறாவிலே, குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய சூறா இதுதான். இதிலே இவ்வளோ அர்த்தங்களை, படிப்பினைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கொடையை முதல் சொல்லிவிட்டு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று இரண்டாவது சொல்லிவிட்டு, கடைசியாக தான் உங்களை எதிர்ப்பவர்கள், அவர்களுக்கு நலவு கிடையாது, அவர்களுடைய நலவு நீடிக்காது, அவர்கள் பேர் கெடுக்கப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை கடைசியாக சொல்கிறேன் என்றால் அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்பது அதிலிருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போன்று இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இஹ்லாஸை கற்றுத்தந்திருக்கிறான். தொழுகை, அதே போன்று அறுத்து பலியிடுதல், இந்த இரண்டு வணக்கங்களும் வெளிப்படையாக செய்யப்படக்கூடிய வணக்கங்களாக இருப்பதனால் இவற்றிலே இஹ்லாஸ் இல்லாமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை செய்கின்ற பொழுது நன்றிக்காக அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக அதனை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதை அல்லாஹுக்காக இஹ்லாஸாக செய்ய வேண்டும். ஸல்லி ரப்பிக்க, நம்முடைய ரப்புக்காக தொழுவீராக என்ற வார்த்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட விடயம் நபி அவர்களோடு காலத்தோடு சுருங்கியதல்ல. அப்போது நபி அவர்களை எதிர்த்தவர்களை மாத்திரம் சொல்லவில்லை. வார்த்தை பொதுவானது. எனவே உம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், உங்களை கோபிக்கக்கூடியவர்கள், உங்களை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நலவு கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் சில நேரம் சில கடமைகளிலே பொடுபோக்காக குறைவு செய்யலாம். ஆனால் அவர் நபி அவர்களை வெறுக்கக்கூடியவராக ஒரு முஸ்லிம். جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.